வணக்கம். மதுரை மாவட்டம் எம்ஆர்பி ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன் இடம். கரெக்டாக வந்து நம்ம இந்த அது என்ன சொல்கிறது, பேரையூர்லேருந்து பக்கத்தில் பெருமாள்பட்டின்னு ஊர். அந்த பெருமாள்பட்டி ஊருக்குள்ளே தான் இந்த ஒரு அருமையான தோப்பு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ. மொத்தம் வந்து 10 ஏக்கர் பரப்பளவு. ஃப்ரீ கரண்ட்டு அப்ளை பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷம் வந்துடும். சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது பூராமே மாமரம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கு. நல்லாவே எடுத்திருக்காங்க. உள்ள ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப்ஸு எல்லாமே இருக்காங்க. 3 இடத்துல போர் இருக்குது. மொத்தம் வந்து 2400 மேங்கோ ட்ரீ இருக்குது. 1000 லெமன் ட்ரீ இருக்குது. 300 வந்து அந்த ஆம்லா நெல்லிக்கனி ட்ரீ இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பக்கத்துலேயே நமக்கு வந்து அணைக்கட்டு இருக்குது. அது வந்து ஆண்டிப்பட்டி அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வசதிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்களே அங்கே தண்ணி இதெல்லாம் பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 10 ஏக்கர் பட்டாவோடு இருக்குது. 8 ஏக்கர் பீமா பட்டாவில் இருக்குது. ஸோ நமக்கு அடிஷ்னலாக ஒரு 8 ஏக்கர் வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ரேட்டாக வந்து 3 கோடி ரூபா சொல்கிறாங்க. உள்ள ஒரு அழகான ஒரு காட்டேஜ் ஹவுஸே இருக்குது. நல்ல காட்டேஜ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். வீடியோ வர வர சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வழியை தான் போனால் இங்கே வந்து கால்வாய், அந்த டேம்லேருந்து தண்ணி வரும். பக்கத்துலேயே நம்ம இடத்து எண்ட்லேயும் ஒரு டேம் இருக்குது. வரிசையாக பார்க்கலாம். இப்போ தென்னை மரமும் அது உள்ளே இருக்குது. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 தென்னை மரம் இருக்குது. மேங்கோ பார்த்தீங்கன்னா அல்போன்சா மேங்கோ. பூராமே காஸ்ட்லியான மேங்கோ ட்ரீ தான் போட்டிருக்காங்க. அல்போன்சா, அப்புறம் அந்த பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி காஸ்ட்லியான மேங்கோ ட்ரீஸ் தான். மேங்கோவில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அந்த மேங்கோ சீசன் டயத்தில் அறுவடை பண்ண அந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு இதோட நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மலைப்பகுதி. பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை சீனரியான இடம். நல்ல ஒரு இடம். சீசன் டயத்தில் நம்ம ஃபேமிலியாக கெஸ்ட்டோட வந்து தங்குறதுக்கு ஏற்ற சிறந்த இடங்க. நல்லா பாருங்கள். அது மொத்தம் வந்து 10 ஏக்கர் தான் பட்டா. மிச்சம் 8 ஏக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பீமா பட்டா வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். இந்த காட்டேஜ் ஹவுஸை பாருங்களேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். காவலாளி தங்குறதுக்கு அங்கே இடம் இருக்குது. பாருங்கள். அது அப்படியே உள்ளே போனோம்னா நம்மளோட கார் நிற்கிது. இந்த காட்டேஜ் ஹவுஸ் உள்ளே போகிறோம் பாருங்கள். வெராண்டா, போர்ட்டிகோ, ஸ்டோன் பெஞ்சு போட்டு அழகாக இருக்குது. உள்ளே ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. மெத்த ப்ளஸ் ஏசியோடு இருக்குது. அந்த 2வது பெட்ரூம் பாருங்கள். கிச்சனில் சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பூராமே இருக்குது. இதோடயே கொடுத்துருவார். இங்கே அந்த ரூமில் இருக்க பெட்டு ப்ளஸ் ஏசி எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு வந்துடும். அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காவலாளி போட்டிருக்காங்க. குடும்பத்தோடு தங்கியிருக்காரு. அவர் அலங்காநல்லூர்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு நல்லா தெரியும். ஹில்ஸு வியூ பாயிண்ட்டு அப்படியே தெரியும். சுற்றி மலை தான். ஸோ மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த இடம் நம்ம பார்த்ததுலே. இப்போ 10 ஏக்கரு மொத்தம் அவுட் ரேட்டு வந்து 3C சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாம். 18 ஏக்கரு 8 ஏக்கர் அடிஷ்னலாக இருக்குது. அதுலேயும் ஒரு மரங்கள் நட்டிருக்காரு. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் அதை வாங்குறதுக்கு என்ன வழின்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு அங்கே மேனேஜர் போய்கிட்டு இருக்காரு பாருங்கள். அந்த இடத்துல டேம் இருக்குது. அந்த ஹில் ஸ்டேஷனையும் திரும்ப வீடியோ எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 2 பக்கம் பாதை இருக்குங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அளந்தாச்சு. அந்த பின் பகுதியில் வர வழியையும் உங்களுக்கு காமிச்சிருக்கான். ஸோ அருமையான இடம். இப்படி ஒரு ஆழமான பாதை. அங்கே ரோடுக்கெல்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு. பின்னாடி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் நம்மளோட இதுக்கும் அது என்ன சொல்கிறது,
ரெகுலரா நம்ம அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு ஆகச்சிறந்த இடங்க. இன்ட்ரெஸ்ட்